சமீப காலமாகவே இந்திய சினிமாவில் ஒரு ட்ரெண்டுன்றது வந்து உருவாகிட்டு வருது. அதாவது ஃபேன் பாய் மொமெண்ட், ஃபேன் பாய் சம்பவம். மச்சான் ஒரு ஃபேன் பாய் சம்பவம்டா அது அப்படின்றதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது நிறையா யூடியூப்களில், நிறைய சோஷியல் மீடியாவில். இந்த படம் ஒரு ஃபேன் பாய் சம்பவம்டா, வேறு லெவல்ரா. ஃபேன் பாய் சம்பவம்னா என்னன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஒரு இயக்குனர் வந்து அவர் சின்ன வயசுலேருந்து ஒரு நடிகரை பார்த்து வளர்ந்துருப்பார். அவர் சின்ன வயசில் ஒரு நடிகரை பார்த்து வளரும்போது ஒரு கட்டத்தில் அந்த டைரக்டருக்கு அந்த நடிகரை வச்சு இயக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அவர் எப்படிலாம் அந்த நடிகரை ரசிக்கணும்னு நினைக்கிறாரோ, எப்படிலாம் அவரை வந்து ஸ்டைலிஷாக காட்டணும், மாஸாக காட்டணும்ன்ட்டு தன்னோட கற்பனையை திரை வடிவில் வெளிப்படுத்துறது தான் அந்த ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்ற அந்த கான்செப்ட். அந்த கான்செப்டில் நிறையா படங்கள் வந்திருக்கு. முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு கார்த்திக் சுப்ராஜ் இயக்குன பேட்டை, அந்த படம் பேட்டை திரைப்படத்துக்கு அப்புறம் நிறைய மலையாளத்தில் அந்த கான்செப்ட் வந்து உருவாச்சு. லூசிஃபர், இப்போ வந்து எம்புரான், பிருத்திவிராஜ் அவர்கள் வந்து மோகன்லாலை எப்படி ஸ்டைலிஷாக காட்டணும், மாஸாக கிளாஸாக காட்டணும், அதெல்லாமே வந்து அந்த படத்தில் அவர் அருமையாகவே காமிச்சிருப்பார். இப்படி ஒவ்வொரு நடிகர்களுக்கும் இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டு ஒன்றா வந்துக்கிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு விஜய் அவர்களை வச்சு அட்லி அவர்கள் இயக்கின சில படங்கள், அதுவும் ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான். ஏன்னா அட்லியே சொல்லியிருக்காரு, எங்கள் அண்ணனுக்கு நான் தான் பண்ணுவேன். அப்படி அட்லி வந்து சின்ன வயசுலேருந்து விஜய் அவர்களை பார்த்து வளர்ந்தனால அவருடைய கற்பனை எல்லாத்தையுமே அந்த படத்தில் காட்டியிருப்பார். அதே மாதிரி பீஸ்ட் படத்தில் கூட நெல்சன் சொல்லியிருந்தார், ஒரு விஜய்க்கு நான் இது ஒரு ரசிகனாக கொடுக்குற படம்னு சொல்லிட்டு மொத்தமாக முடிச்சு விட்டார். அது வந்து இந்த பீஸ்ட் திரைப்படம். அதே மாதிரி வந்து இப்போ அஜித் அவர்களுக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு பெரிய ஃபேன் பாயாக இருந்திருக்காரு. சின்ன வயசுலேருந்து அஜித்தை பார்த்து அவர் நடித்த பழைய படங்கள், ஒரு கிளாசிக்கான திரைப்படங்களான வாலி, மங்காத்தா, அமர்கலம், அட்டகாசம், இந்த மாதிரியான அஜித்தோட கிளாசிக் படங்களை பார்த்து வளர்ந்துருப்பார் போல். இப்போ அஜித்தை வச்சு ஒரு படம் இயக்க வாய்ப்பு கிடைக்கும் போது தான் கற்பனையை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதுதான் நேற்று ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி. அந்த படம் எப்படி இருந்துச்சு, அப்புறமேட்டுக்கு இந்த ஃபேன் பாய் சம்பவம், இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்டுன்றாங்களே, இதெல்லாம் ஒர்த்தா துபாக்குரான்றதை இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஒன்லைனை நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், ஒன்றும் பெரிய லைன்லாம் கிடையாது. தான் பையன் வந்து ஸ்பெயினில் ஒரு குற்றவாளியாக ஜெயிலில் அடைக்கப்படுறாரு. இதுக்காக தன்னுடைய அப்பா இப்படி தான் விட்ட ரவுடி தொழிலை தான் பையனுக்காக திரும்பி எடுத்து தான் மகன் வந்து எந்த குற்றத்தையும் செய்யலை, தன் மகன் வந்து ஒரு நிரபராதின்றதை நிரூபிக்க என்ன மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறாரு, எந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறாரு, அதுதான் இந்த படத்தோட ஷார்ட் ஒன்லைன், சிம்பிளான ஸ்டோரி. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஏகே அவர்கள், அஜித் அவர்கள் இந்த படத்தில் ரொம்பவே ஸ்மார்ட்டாக, ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க. முந்தைய படங்களான விஸ்வாசம், வேதாளம் மாதிரியான படங்களில் ரொம்பவே அவர் அமெச்சூராக, பழைய அஜித்தை எப்படா பார்ப்போம், அந்த ஃபிட்டான ஹேண்ட்ஸமான அஜித்தை எப்படா பார்ப்போன்ட்டு இருந்த ரசிகர்களுக்கு இந்த படத்தில் அவரோட லுக் வைஸாகவும் இருக்கட்டும், அவரோட ஸ்டைல் வைஸாகவும் இருக்கட்டும், ரொம்பவே அருமையாக எனர்ஜெட்டிக்காக ரசித்து இந்த ரோலை பண்ணியிருக்காருன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா அவர் கடைசியாக அவர் லுக் வைஸ் அழகாக காமிச்ச படம்னா என்ன இருந்தால், கௌதம் மேனன் அவர்கள் இயக்கத்தில் வந்து என்ன இருந்தால் படத்தில் ரொம்பவே அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஏற்ற மாதிரி அவரோட இது லுக்ஸ் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், அதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக காமிச்ச படம்னா இந்த படம் தான் வந்து சொல்லணும். அதே மாதிரி அவரோட ரோலும் நல்லாவே இருந்துச்சு. மொத்த படத்தையும் அவரோட ஷோல்டரில் வச்சு தாங்கி கொண்டு போகிறாரு. அதுக்கப்புறம் வில்லனாக நடித்த அர்ஜுன் தாஸ் அவர்களோட கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்டர்வல்லேருந்து அவர் போர்ஷன் ஆரம்பித்தாலும் தன்னோட கேரக்டரில் சிறப்பாகவே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். அஜித் அவர்களை மிரட்டுறதா இருக்கட்டும், தான் வந்து அந்த டான்ஸ் ஸ்டெப் போட்டு அஜித்தை நக்கல் அடிக்கிற விஷயமா இருக்கட்டும், ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக் வைஸ் ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஓகேவாக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெருசாக ஒர்க் ஆகலைனாலும் சில இடங்களில் லவுடாக கொஞ்சம் கதைக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி சாங்ஸும் அவருக்கு பெருசாக இந்த படத்தில் கிளிக் ஆகலை. விண்டேஜ் சாங்ஸ், அதாவது இளையராஜா அவர்கள், தேவா, வித்யாசாகர் அவங்களோட சாங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர இவரோட சாங்ஸ் பெருசாக எங்கேயும் தெரியலை. இவரோட கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணலன்னு தான் நம்ம வந்து சொல்லணும். படத்தில் சண்டை காட்சிகள் ரசிக்கும்படி இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்டர்வலுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த பேங்க் பிளாஸ்ட் பண்ணும்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வரும், அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்னதான் லாஜிக் இல்லைனாலும் பார்க்குற மாதிரி கொஞ்சம் ரசிக்கும்படி அமைஞ்ச ஒரு ஃபைட் சீன் அது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஃபைட் சீனும் நல்லாவே இருந்துச்சு, ரசிக்கும்படி இருந்துச்சு. மற்றபடி ஃபைட்டில் பெருசாக சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. படத்தில் சினிமோட்டோகிராஃபி ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷனாக இருந்துச்சு. அந்த ஃபைட் சீனை கேப்சர் பண்ண விதமாக இருக்கட்டும், அவங்க அந்த மேக்ரோபா வச்சு ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறது, அதே மாதிரி ஈகிள் கேம் யூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அஜித் அவர்களை மாஸாக ஸ்டைலிஷாக காட்டினதுக்கு இந்த கேமரா ஒர்க்கும் ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லி தான் ஆகணும். படத்தோட பாசிட்டிவ்ன்றது அவ்வளோதான், ஆனால் நெகட்டிவ்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம், அவ்வளோ இருக்குது.
இந்த படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன், அதாவது அஜித்தை வச்சு அடுத்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்க போகிறாருன்னொடனே எனக்குள்ளே லைட்டாக ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா அவர் பெருசாக எந்த விதத்துலையும் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணிக்கல எந்த படத்துலையும். அவர் எடுத்த முதல் படமாக இருக்கட்டும், த்ரிஷால்னா நயன்தாரான்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் பக்காவாக பெண்களை ஸ்லட் ஷேம் பண்ணுறதா இருக்கட்டும், வர்ஜின் சாபம் அவங்கள சும்மா விடாதுன்ற மாதிரியான சில ஆபாச வசனங்கள், நிறையா பெண்களை வந்து இல்லிட்ரேட்டாக ட்ரீட் பண்ணுற மாதிரியான வசனங்கள் நிறையாவே இருக்கும். கொஞ்சம் ஹார்ஷாகவே ட்ரீட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அடுத்த படம் AAA, அந்த படம் கூட நம்ம விட்டுருவோம். ஏன்னா அது வந்து அந்த படம் ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகி லேட்டராக அது வந்து இவரோட தயவே இல்லாமல் வந்த படம். அதே மாதிரி வந்து பகீரான்ட்டு பிரபுதேவா வச்சு ஒரு படம் எடுத்தார். அது த்ரிஷால்னா நயன்தாராவுக்கு குறையாமல் அதோட மோசமான ஒரு படம். பக்காவாக பெண்களை வந்து சிறுமைப்படுத்தி காட்டுறது, பெண்கள்னாலே இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு ரொம்பவே கொச்சைப்படுத்தி எடுத்திருப்பார் அந்த படத்தை. அதுக்கப்புறம் மார்க் ஆண்டனி திரைப்படம் எடுத்தார். சரி, இந்த படம் வந்து கொஞ்சம் கதை ரீதியாகவும் வித்தியாசமாக இருக்கும், ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக இருக்கும். ரொம்பவே நல்லா எடுத்திருப்பார் அந்த படத்தை. முக்கியமாக அந்த படத்தை வந்து எஸ்ஜே சூர்யா அவரோட கேரக்டர் ரைட்டிங் அற்புதமாக இருக்கும். அதையும் எஸ்ஜே சூர்யா கன்வே பண்ண விதம் அற்புதமாக இருக்கும். அவ்வளோ காமெடியாக ஃபன்னாக இருக்கும் அந்த படம். சரி, மார்க் ஆண்டனியாவது நல்லா எடுத்திருக்காரு, இந்த படம் ஓகேவா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம இருந்தோம். சரி, டீசரும் சரி ட்ரெய்லரும் சரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு கேங்ஸ்டர் ஃபார்மேட்டில் ஒரு பில்லா மங்காத்தா அந்த மாதிரியான ஒரு டைப்பில் ஒரு படமாக இருக்குமோன்ற எதிர்பார்ப்பில் தான் நம்ம போனோம். ஆனால் டேரக்டர் இன்டர்வியூலேயே முன்ஜாமீன் வாங்கிட்டார். அதாவது இந்த படத்துக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வராதிங்க, நீங்கள் ஒரு நார்மல் எக்ஸ்பெக்டேஷன்லேயே வாங்க, கண்டிப்பாக படம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கும்ன்ட்டு. ஆனால் அந்த படத்தில் கதை ஸ்ட்ராங்காகவே இல்லை, திரைக்கதை சுத்தமாக இல்லை, லாஜிக் எங்கடா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருந்துச்சு. சரி, நம்ம லாஜிக்கை கூட விடுவோம். ஒரு படத்தை நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறதுக்காக வரோம், அதில் வந்து லாஜிக் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில படம் இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்கள்லாம் நம்ம லாஜிக் எதிர்பார்க்கவே முடியாது. ஓகே, அதுக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லாமையா? அஜித் அவர்கள் இந்த வருஷத்துலேயே பிப்ரவரியில் விடாமுயற்சின்னு ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம் ரொம்பவே ஒரு சுமாரான படம் தான். இருந்தாலும் அஜித்தோட கேரக்டர் அந்த படத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதில் பெருசாக பில்டப் இருக்காது, பெரிய ஃபைட் இருக்காது, பஞ்சடிலாக் இருக்காது, எதுவும் இருக்காது. ஆனால் இதில் அது அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே இருக்குது அஜித்துக்கு. ஆனால் நம்மளால தான் ரசிக்க முடியலை. அது ஏன்னு வந்து தெரியலை. ரசிகர்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமாக இருந்தாலும் நமக்கு இந்த படம் பார்க்கும்போது, அதாவது காமன் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அஜித்தோட புகழ் பாடின ரீல்ஸை பார்த்தா ஒரு ஃபீல் தான் தருது. இந்த யூடியூப்ல ஒரு மேஷப்னு இருக்கும், சன் மியூசிக்ல கூட போடுவாங்க அஜித் மேஷப், விஜய் மேஷப்னு. அந்த மாதிரி அஜித் அவர்களை வச்சு வித்த காட்டின மாதிரி தான் ஒரு களிபொம்மையை, ஒரு களிமண்ணில் செஞ்ச பொம்மையை தனக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து என்ன நினச்சிட்டாருன்னா, கதையே தேவையில்ல, அஜித் சாரை வச்சு நம்ம எப்படி படம் எடுத்தாலும் பார்க்குறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க அப்படின்ற நினப்பில் இஷ்டத்துக்கு எடுத்து வச்சிருக்காரு. சரி, நீங்கள் ஒரு ஃபேன் பாயாக ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கோரான ஒரு கான்செப்ட் இருக்கணும். ஆனால் இவர் எப்படி எடுத்து வச்சிருக்காரு? அஜித் அவர்களோட பழைய படங்களோட ரெஃபரன்ஸ் வைக்கிறேன்ற பேரில் படமே ரெஃபரன்ஸில் தான் போகுது. நிறையா வாலியோட ரெஃபரன்ஸ் இருக்குது, மங்காத்தா த்ரிஷாவோட ரெஃபரன்ஸ் அது வருது, அப்படி நிறையா ரெஃபரன்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் இன்னும் நிறையா சொன்னேன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்பாய்லராக வந்து அமையும். ஆனால் நிறைய படமே ரெஃபரன்ஸில் தான் போகுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு கதையும் இல்லை, எப்படி இந்த கதையை வந்து அஜித்திட்ட நரேட் பண்ணி அஜித் அவர்களை ஒத்துக்க வச்சிருப்பாருன்றது இன்னும் வரைக்குமே எங்களுக்குலாம் டவுட்டாக இருக்குது. சார், உங்களை மாசாக காட்டுறோம் சார், உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அதில் வந்து மணி ஹீஸ்ட் ப்ரொஃபஸரு, அதே மாதிரி ஜான்விக்கு அவங்களோடலாம் ஒரு டைப் வைக்கிற மாதிரி உங்களுக்கு சீன் இருக்குது. அப்படி எதுவும் கன்வின்ஸ் பண்ணி அஜித் சார் ஒத்துக்க வச்சுட்டாரான்னு தெரில. அப்படி அஜித் அவர்களை புதக்குள்ளிக்குள்ளே தள்ளி விட்ட ஆள் தான் நம்ம ஆதிக். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஃபேன் பாய் மொமெண்ட் அப்படின்ற கான்செப்டில் நிறையா திரைப்படங்கள் வந்திருக்கு. உதாரணத்துக்கு கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இயக்கிய பேட்ட திரைப்படத்தை வந்து பார்த்துக்கிட்டோம்னா அதில் ரஜினி அவர்களை எப்படி அவர் காட்சிப்படுத்தணும், அவர் சின்ன வயசுலேருந்து ரஜினி அவர்களை எப்படிலாம் பார்த்து வளர்ந்தார், ரஜினி சார் எவ்வளோ பெரிய ஒரு கமர்ஷியல் வேல்யூ ஸ்டார், அவரை எப்படி ஆடியன்ஸ் முன்னாடி காட்டணும் அப்படின்றத அற்புதமாக அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பார். கதை என்னதான் அந்த படத்தில் ஒரு பழைய கதையாக இருந்தாலும் படம் ஸ்க்ரீன் பிளே வைஸ் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் தான் என்ன தான் அந்த படத்தில் சொதப்பினாலும் அதையும் கேரி பண்ணி அழகாக பார்க்க வச்சுருப்பார் டைரக்டர் கார்த்திக் சுப்ராஜ். அதே மாதிரி வேட்டையாடு விளையாடு கமல் அவர்களும் ஒரு ஃபேன் பாயாக எடுத்துக்கிட்டு கௌதம் வாசுதேவ் மேனன் அந்த படத்தை எடுத்திருப்பார்.
அற்புதமான ஒரு படம். கமல் அவர்களை இதுவரை பார்த்திராத, இன்னமும் கமல் சார் அப்படி நம்ம பார்க்கல. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸில் கமல் அவர்களை நடிக்க வச்சிருப்பார் அந்த படத்தில். அது உண்மையான ஒரு ஃபேன் பாய் சம்பவம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, அஜித் அவர்கள் ஆல்ரெடி நடித்த படத்தையே கிளறி அதை மொத்தமாக ஒரு கிரைண்டரில் அரைச்சி அதில் அஜித்தே நடிக்க வச்சு ஸ்க்ரீனில் ரசிகர்களை கைத்தட்ட விடுறீங்க. அதுதான் இவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்குது. இப்படி போயிட்டே இருந்தால் அடுத்து வர டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, சரி இனிமேல் நம்ம கதையே தேவையில்ல, சும்மா எதையாவது எடுத்து கிண்டி வைப்போம், ஆடியன்ஸ் பார்த்து கைத்தட்ட ரெடியாக இருக்காங்க அப்படின்ற மனநிலை தான் வரும். அஜித் அவர்களே நம்ம சொல்ல போனோம்னா இதுவரை நல்லாவே தான் படம் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பக்கம் ஏதாவது சோஷியல் மெசேஜ் இருக்கும். என்ன இருந்தால் வர அவர் நல்ல படங்கள் நிறையாவே பண்ணியிருக்காரு. நிறைய சோஷியல் மெசேஜஸும் இருக்கும். பெண்களுக்கு சப்போர்ட்டிவாக நிறையா டைலாக்ஸ் இருக்கும். பெண் கதாபாத்திரம் அவர் படத்தில் பேசும்படி இருக்கும். ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க, அவரையே ஒரு கெட்ட வார்த்தை, அதாவது நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, தே பிள்ளை அப்படின்ற வார்த்தையை அவர் வாயாலேயே பேச வச்சிருக்காரு இந்த டைரக்டர். அந்த அளவு அஜித் அவர்களே மாற்றிருக்காரு. அப்போனா பார்த்துக்கோங்க இவர் எப்படிப்பட்ட ஒரு அந்த டைரக்டரோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னொரு சீனை நான் சொல்கிறேன். அந்த படத்தில் ரெடின் கிங்ஸில் ஒரு காமெடியன் வருவார். அவரை லேடி கெட்டப் போட்டு காமெடின்ற பேரில் ஆட விட்டுருக்காங்க. அதை பார்த்து தேட்டரில் இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கைத்தட்டி சிரிக்கிறாங்க. இன்னமும் எத்தனை காலத்துக்குடா நீங்கள் இப்படி காட்ட போகிறீங்க? ஒரு லேடிஸை இப்படி கொச்சைப்படுத்தி அவங்க உடுத்துகிற ஆடையை நீங்கள் கொச்சைப்படுத்தி இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த மாதிரி சீன்ஸ்? இன்றைக்கி நம்ம முன்னேறிட்டு வரோம். நிறையா படங்கள் நம்மதுலேயும் முற்போக்கு பேசுகிற படங்கள் வருது. ஆனால் நம்ம முன்னேறிட்டு வரோம். இன்னமும் இந்த மாதிரி சீன்ஸை திரையில் காமிச்சிட்டு அதுக்கு நம்ம ஆடியன்ஸ் கைத்தட்டி ரசிச்சுட்டு இருக்கான். இது எந்த மூளைக்கு நம்ம ஆடியன்ஸை கொண்டு போக போகுதுன்றத நமக்கு தெரியலை. எந்த மூளைக்கு இது கொண்டு போக போகுதோ இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் இதை கண்டிப்பாக நிப்பாட்டணும். நிப்பாட்டலைன்னா அதுக்கேற்ற நடவடிக்கை அடுத்தடுத்து எடுக்கப்படும் தான் நம்ம சொல்லணும். இன்னும் ஆடியன்ஸ் முன்னேறிக்கிட்டே போகிறாங்க. இன்னும் நீ இந்த மாதிரி சீன் வச்சுக்கிட்டே இருந்தேன்னா கூடிய சீக்கிரம் அவன் ஒரு நாள் உனக்கு எதிர்த்தே பேசுவான். உதாரணத்துக்கு என்ன கூட எடுத்துக்கோங்க. நானும் சின்ன வயசில் இந்த மாதிரி சீன்ஸ்க்கு நிறையா வாட்டி ரசித்து கைத்தட்டி சிரிச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு முற்போக்கான விஷயங்கள் நிறையா படிக்க இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு தப்பாக தெரியுது. நான் கேட்குறேன், இந்த மாதிரி அந்த ஆடியன்ஸும் நாளைக்கு உனக்கு கேட்பான், நாளைக்கு படம் ஓடாமல் போகும். அதனால இந்த மாதிரி அடுத்து வர டைரக்டர்ஸாக இருக்கட்டும், இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் மாதிரியான டைரக்டர்ஸ் இருக்கட்டும், மாற்றிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லது. மொத்தத்தில் இந்த படம் கண்டிப்பாகவே ஹிட் ஆகும். ஏன்னா ரசிகர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை 2-3 வாட்டி பார்த்தே ஆவாங்க. நான் போன தேட்டரில் கூட ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காந்துட்டு இது 2வது ஷோ வரேன் பிரதர் அப்படின்ட்டு இருந்தார். ஸோ இப்படி அவங்க பார்த்து இந்த படத்தை கண்டிப்பாக வெற்றியடைய வச்சுருவாங்க. அதே மாதிரி விடுமுறை நாட்களும் நிறையா இருக்குது. ஸோ எல்லாம் குடும்பத்தோடு பார்த்து கண்டிப்பாக அந்த படம் கலெக்ஷன் வைஸ் நல்லாவே வெற்றி படமாக தான் அமையும். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி தான், ஒரு படத்தோட வெற்றின்றது அது 100 கோடி அடிக்குதா 1000 கோடி அடிக்குதான்றது கிடையாது. அது மக்கள் மனசில் எவ்வளோ தூரம் நிற்கிது, அது மக்களை எந்த விதத்தில் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றதுல தான் ஒரு படத்தோட வெற்றின்றது இருக்குது. உதாரணத்துக்கு சமீபத்தில் வந்த வீரதீர சூரன் படத்தை கூட எடுத்துக்கோங்களேன். அந்த படத்துக்கே நான் வீடியோ போடணும்னு நினச்சேன். ஆனால் சில வேலை காரணமாக என்னால் போட முடியலை. அந்த படத்துலேயே ரைட்டிங் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். விக்ரம் அவர்களை அவ்வளோ அற்புதமாக காமிச்சிருப்பார் டைரக்டர் அருண்குமார். விக்ரம் அவர்கள் ஒரு கமர்ஷியல் ஸ்டார். ஆனால் சில டைரக்டர்ஸ்லாம் அவருக்கு கெட்டப் கொடுத்து நிறையா கொடுத்து அவரும் ஒரு தப்பான ஸ்கிரிப்ட் சாய்ஸஸில் அவரே தன்னைத்தானே கெடுத்துக்கிட்டாரு. இந்த படம் மூலமாக ஒரு பெரிய கம்பேக் கொடுத்துருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். விக்ரம் அவர்களோட கம்பேக் படம் தான் அந்த வீரதீர சூரன். ரைட்டிங் வைஸ் ஆகும், அடுத்து என்னன்ற ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதுலேயும் இதே பில்டப் இருக்கும். அடுத்து யார் அவன், காளி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டு அதுக்கேற்ற ஒரு சீன் இருக்கும். அதில் தெரிஞ்சிடும் ரைட்டரா காளி இவ்வளோ பெரிய ஆள், அவனால் என்ன ஆனாலும் பண்ண முடியுன்ற மைண்ட் செட் ஆடியன்ஸ்க்கு வந்துடும் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ்பேக்கில். ஆனால் இதுலேயே அதே பில்டப் கொடுக்குறாங்க. அவர் என்ன தான் பண்ணார், ஏகே என்ன பெரிய ரவுடி, மலேசியாவில் இருக்க ரவுடியெல்லாம் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாரு அப்படி இப்படின்னு பில்டப்லாம் விட்றாங்க. ஆனால் அவர் என்ன சம்பவம் பண்ணாருன்னு கேட்டால் ஒன்றுமே காமிக்கலை. இந்த மாதிரியான படங்கள்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆன்சராவது காட்டிட்டா அது ஆடியன்ஸ்க்கு வரும். மொத்தத்தில் இந்த GBU அதாவது குட் பேட் அக்லி திரைப்படம் ஒரு ஸ்பூஃப் கான்செப்ட் தானே தவிர கதையும் ஒன்றும் இல்லை, திரைக்கதையும் ஒன்றும் இல்லை, லாஜிக் சுத்தமாக இல்லை. நீங்கள் டைஹார்ட் அஜித் ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்கு 100% பிடிக்க வாய்ப்பு இருக்குது. 100% 200 300 உங்களுக்கு இது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மெட்டீரியல் தான். என்ன மாதிரி நீங்கள் ஒரு காமன் ஆடியன்ஸாக ஒரு சாதாரண ஒரு திரைப்பட ரசிகராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு என்டர்டெய்னராக மட்டும் படலாம். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஓகே வீட்டிலே சும்மா இருக்கும், சும்மா போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை தான் இந்த படம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது.
அதே மாதிரி இந்த ஃபேன் பாய் சம்பவம் ஒர்த்தா இல்லை டுபாக்கூரான்னு நம்ம முன்னாடியே ஒரு கொஸ்டின் வச்சுருந்தோம். அதுக்கான விடை பார்த்துக்கிட்டோம்னா இந்த ஃபேன் பாய் சம்பவம்ன்றது வந்து பக்கா டுபாக்கூர் ஆடியன்ஸை ஸ்கேம் பண்ணுறதுக்கான ஒரு கான்செப்ட் தான் அது. ஃபேன் பாய் சம்பவம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் தன்னோட சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த கமலஹாசன் அவர்களை வச்சு வேட்டையாடு விளையாடு அப்படின்ற ஒரு அட்டகாசமான ஒரு த்ரில்லர் படத்தை எடுத்திருப்பார். அதுதான் உண்மையான ஒரு ரசிகன் தன்னோட ஹீரோவுக்கு கொடுக்குற ஒரு பெரிய ட்ரிபியூட். அந்த படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கமல் அவர்கள் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கதாபாத்திரம் பெருசாக பண்ணதே கிடையாது. இதில் அப்படியே டோட்டல் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர், டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஸ்க்ரீன் பிளே, ஒரு யதார்த்தமான நடிப்பு, எந்த அளவு பில்டப்பும் இருக்காது, ஒரு பாட்டு மட்டும்தான், அதுவும் நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஓப்பனிங் சாங் கற்க கற்க அந்த பாட்டில் வந்து அதிலே எல்லாமே அந்த ஹீரோட கேரக்டரைசேஷனை பற்றி அந்த சாங்லேயே எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி தனக்கு பிடிச்ச நடிகரை யூஸ் பண்ணுறது தான் ஒரு ஃபேன் பாய் தன்னோட ஹீரோ கொடுக்குற ட்ரிபியூட்டே தவிர சும்மா அவர் பழச பண்ணதை சும்மா அவர் பண்ணதே பண்ண வச்சுக்கிட்டு இருக்குது இந்த விதத்துலேயும் ஒரு யூஸ் இல்லாத ஒரு படம். அது ஃபேன் பாய் படம் கிடையாது, அது ஒரு குப்பை படம் தான் நம்ம வந்து சொல்லணும். அந்த விதத்தில் இந்த குட் பேட் அக்லியும் விதிவிலக்கு இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி குட் பேட் அக்லி படத்தை நீங்கள் முன்னாடியே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களோட கருத்துக்கள் என்னன்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from லிங்கேஷ்.